அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலானது புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. ஏனென்றால் இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மிகுதி அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தியானது அதிகூடிய பலத்தை கொண்டு 3/2 பெரும்பான்மையை நிரூபித்து தனது அதிகாரத்தை பதன்படுத்துவதற்கான சக்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டமானது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் 80,830 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியானது 3 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சியானது 63,327 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆனது 27,986 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை போட்டியிட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் 27,855 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கொண்டு தனது பாராளுமன்றத்திற்கான ஆசனத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டமானது பொது தேர்தல் காலத்தில் முக்கிய ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது. ஏனென்றால் இலங்கை தமிழரசு கட்சியானது அதிகூடிய வாக்குகளை பெற்று தமது பலத்தை காட்டியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியானது 96,975 வாக்குகளை பெற்ற 3 ஆசனத்தையும், தேசிய மக்கள் சக்தியானது 55,498 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது 40,139 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்று பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன் போன்ற முன்னாள் அமைச்சர்மார்கள் இங்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு தெரிவு செய்யப்படவில்லை என்பது ஒரு முக்கிய ஒரு பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியானது 159 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தியானது 40 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சியானது 8 ஆசனத்தையும் பெற்று அதிகூடிய வாக்குகளை பெற்ற கட்சியாகவும் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற கட்சியாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியானது 3/2 பெரும்பான்மை பலத்தை காட்டி தனது அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது.